வணக்கம். இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025. இந்த காணொளி எதுக்குன்னா, அண்ணா சயா எல்லாம் அண்ணா சயான்னு சொல்லி அண்ணாக்கு எப்படி பின்னாடி செய்யணும்னு இந்த ஐயா கிட்ட தான் கற்றுக்கணும். போகிற இடம் எல்லாம் அண்ணா இந்தியா அண்ணா சயா, அண்ணா இந்தியா அண்ணா சயா தான் அழுத்தி சொல்லுவார். அண்ணா இந்தியா அண்ணா சயா. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, பேராக் மாநிலத்தில் 5 வருஷத்துக்கு கோயில் கட்ட முடியாது அரசாங்க நிலத்தில். 5 வருஷத்துக்கு அரசாங்க நிலத்தில் கோயில் கட்ட முடியாது பேராக் மாநிலத்தில். ஏன் கோயில் மட்டும் கட்ட முடியாதுன்னு சொல்கிறீங்க? கேட்டால் இது எல்லாத்துக்கும் சொந்தம் உள்ள நாடுன்னு சொல்லிட்டு 3 ஜாதிங்களுக்கும் நாடுன்னு சொல்லிட்டு, அது கோயிலுக்கு மட்டும். ஏன் கோயில் மட்டும்? எப்போதுமே கோயில் மட்டும்தான் வருது, மித்தது எல்லாம் வரமாட்டேங்குது. இப்போ பேராக் மாநிலத்தில் 5 வருஷத்துக்கு அரசாங்க நிலத்தில் கோயில் கட்ட முடியாதுன்னா எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கணும், எல்லாருமே கட்ட முடியாதுன்னு. அதான் முறை. அப்படின்னா நீ உங்களோட கட்டலாம், கோயில் மட்டும் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி நீங்கள் கட்டுறதுனா நீங்கள் நிலத்தை வாங்கி நீங்கள் கட்டிங்கன்றாங்க. ஏன் எல்லாத்துக்கும் நீ இப்போ மஸ்ஜிதுக்கு இடம் கொடுக்க தானே போகிற? ஒரு தம்மான் செஞ்சால் மஸ்ஜிதுக்கு இடம் கொடுக்குற, அதே மாதிரி கோயிலுக்கும் இடம் கூடி அது இருக்குது. பெருலம்பாகானில் அது நீங்கள் மறைச்சி வச்சுருக்கானுங்க, அது மறைச்சிருக்கானுங்க இருக்குது. பெருலம்பாகான்லேயே எழுதியிருக்கு, ஏர்பன் ஏரியாவில் இங்கே கோயிலுங்க இருந்துச்சோ அங்கெல்லாம் கோயிலுக்கு நிலம் கொடுக்கணுன்னு இருக்குது. எங்கே ஒரு எஸ்டேட்டை உடச்சி ஒரு தாமானை கட்டுறாங்க, எஸ்டேட் எடுத்துகிட்டு, அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு நிலம் கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்க கிடையாது. இவங்க வெறும் மஸ்ஜிதுக்கும் சூறாவுக்கும் தான் கொடுப்பாங்க. அதுக்குன்னு நான் அவங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை. மஸ்ஜிதுக்கும் சூறாவுக்கும் எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் வர்க்கநகர மலேசியா. ஏன் எங்களை மட்டும் ஒதுக்கி வைக்கிறீங்க? இதில் நம்ம பேராக்கில் எத்தனை எம்பி இருக்காங்க, தமிழ்நாடு எம்பி. ஏன் குலா திம்பலான மந்திரி தானே, ஏன் ஒரு குரல் கூட கொடுக்கல? இப்போ சாப்பாங்களை எத்தனை பேர் ஜெயிச்சாங்க தமிழ்நாடு? சாப்பாங்களை அன்றைக்கி நின்று பிகேஆர் சாப்பாங்களை எத்தனை தமிழனுங்க ஜெயிச்சானுங்க. என்னென்னமோ போட்டானுங்க, அதுக்கு முன்ன அன்னாட போட்டானுங்க வீடியோங்க செஞ்சு, எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் அது செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் அது செய்வோன்னு. இப்போ இந்த கோயில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ஏன் ஒருத்தம் கூட குரல் கொடுக்க மாட்டீங்க? நாங்கள் தான் கொடுக்கணுமா குரல்? அப்போ உங்களுக்கெல்லாம் நீங்கள் போட்டு உங்களை மேலே ஏற்றி நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் உங்கள் பொண்டாடி பிள்ளை கூட சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பீங்க, நாங்களாம் கஷ்டப்படணும் கீழே இருந்துக்கிட்டு, கெட்ட பேர் வாங்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும். அவன் கால் பண்ணி சொல்லுவான், உனக்கு என்ன வர வேண்டியது இருக்குது,